ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த தேவ வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாய் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் உள்ளதான 3 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திராட்சையில் அவரோடு இணைக்கப்பட்ட புலிகளாக கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். நாம் மெய்யான திராட்சை செடியாக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும்போது நமக்கு கிடைக்கிறதான 3 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பார்க்கும்போது 8வது வசனம் இப்படியா சொல்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான காரியம் என்னன்னு சொன்னா, நாம் ஆண்டவருக்காக கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி நாம் ஆண்டவருக்காக மெய்யான திராட்சை செடியாகிய அவரோடு இணைக்கப்பட்டதுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, நாம் கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது ஆண்டவர் மகிமைப்படுகிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்கு சீடர்களாய் மாறுவோம். நாம் உண்மையான ஒரு சீடர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில கனி இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாளில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் எதிர்பார்க்கிற, ஆண்டவர் நம்மளை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி இந்த வேலையில நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் இந்த உலகத்துக்கு கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கும் போதுதான் நம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நாம் ஆண்டவருக்கு சீடர்களாக இருக்க முடியும். அந்த கனிகளால மாத்திரம்தான் நாம் ஆண்டவருடைய சீடர்கள் என்பதை நிரூபிக்க முடியும். ஆகவே இந்த நிலையில ஆண்டவர் நம்ம முதலாவது சீடர்களாக அழைத்திருக்கிறார். ஏன் நாம் இந்த உலகத்துக்கு கனி கொடுக்க வேண்டும். பலவிதமான விருப்பின் மத்தியில், வேதனையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்களுக்கு ருசியுள்ள கண்ணீர் தருகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அநேகருடைய குடும்பங்களில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிறவர்களாய், கசப்புகள் வேதனைகளை மாற்றி கொடுக்கிறவர்களாய் சீடர்களாய் இருக்க முடியாதுதான் கர்த்தர் உங்களையும் உண்மையை அழைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அழைத்த அழைப்பின்படி சீடர்களாய் மாறுடைய ஆண்டவருக்காக மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் தேவனுடைய கரத்தில் இந்த நேரத்தில் நாமே ஆராய்ந்து அர்ப்பணிப்போம். கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நமக்கு கிருபை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2வது ஆண்டவர் அவர்களை அழைத்த இன்னொரு நோக்கம், இன்னொரு காரியம் என்று சொன்னால் சிநேகிதர் என்று சொல்லி 14வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் முதலாவது நம்முடைய சீடர்களாய் மாத்திரம் அல்ல, அடுத்தபடியாக நாம் அவருக்கு சிநேகிதர்களாய் இருக்கும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை ஆராய்க்கலாம். நாம் ஆண்டவருடைய சிநேகிதர்களாக மாறணும்னு சொன்னால் அவர் கற்பிக்கிற, அதாவது அவர் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வேதத்தில் தினமும் வேதத்தை வாசிப்போம், வேதத்தை நேசிப்போம், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் ஆண்டவருடைய சிநேகிதர்களாக இருப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். சிநேகிதர்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒருத்தர் ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை மறைக்க மாட்டோம், எல்லாத்தையும் சொல்லுவோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய சிநேகிதராக, பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறார். உலகத்தில் எவ்வளோ பேர் நான் உனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க கூட சூழ்நிலைகளோடு மாறி போகலாம். ஆனால் ஆண்டவர் எப்போது நம்ம கூட நம்முடைய சிநேகிதராக எப்போது இருக்க விரும்புகிறார். ஆனால் அவருடைய சிநேகிதர்களாக நம்ம இருக்கணும். எப்போது மாற்றி இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். வேத வசனத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு வேதத்துக்கு அந்த குடும்பங்களில் இருக்க பிரச்சனைகள் மாறணும்னு சொன்னால், பிள்ளைகள் இருக்கிறதுனால சமாதான குறைப்பல் நீங்க வேண்டும் சொன்னால், வேதத்தை நேசிக்கிறவர்களாக, வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கும்போது நமக்கு மிகுந்த சமாதானம் மாத்திரம் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகிதர்களாய் மாறுவோம். அப்படிப்பட்ட கிருபையை தன்னுடைய கர்த்தர் இந்த நாளில் உங்களை அழைத்திருக்கிறார். 3வது விதமான காரியம் என்னன்னு சொல்லி 27வது வசனத்தில் சொல்லியிருக்குது, நீங்களும் ஆதி முதல் என்னோட கூட இருக்கிறபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவர் நமக்கு ஆண்டவருக்கு நாம் சாட்சிகளாக இருக்க
ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஏன் சாட்சிகளா இருக்கணும்னு சொன்னா, ஏசாயாவில் பார்க்கிறோம், நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லி வசனம் சொல்லியிருக்காகவே நாம் இந்த நாளில் ஆண்டவருடைய சீடர்களாய் மாத்திரல, சிநேகிதர்களாய் மாத்திரல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்மை ஆண்டவர் சாட்சிகளாய் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் தெய்வம் என்பதற்கு சாட்சியா இருக்கணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு சாட்சிகளா இருக்கணும் யோசித்து பார்ப்போம். இந்த கால வேளையில, இந்த வேலையில நம்ம எல்லாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய கருத்தை நம்ம கொடுப்போம். சாட்சிகளா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரோடு இணைந்து இசைந்து வாழ்க்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவரோடு எப்போதும் இசைந்து இருக்கும்போது மாத்திரம்தான் நாம் சாட்சிகளா இருக்க முடியும். ஆண்டவருடைய சீடர்கள் எப்போதும் கூடவே இருந்தாங்க. 3.5 வருஷம் அவரோட கூடவே இருந்ததுனால்தான் அவங்க சாட்சிகளா இருக்க முடிந்தது. அவை எப்போதும் ஆண்டவரோடு நாம் இருக்கும்போது சாட்சிகளா இருக்கும். 2வது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லி, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாம் சாட்சிகளாக இருக்க முடியும். இந்த வேளையில தேவனுடைய கருத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு சாட்சிகளாய் மாறும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் நாம் சாட்சிகளாய் மாற முடியும். ஆகவே நாம் சிநேகிதர்களாய், சீடர்களாய், சாட்சிகளாய் மாறிவிட தேவனுடைய கருத்துல இந்த வேலையில நம்ம அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலையிலும் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சிநேகிதர்களாக, உமக்கு சீடர்களாக, உமக்கு சாட்சிகளாக இருக்கும்படியாக நீங்க எங்களை ஏற்படுத்தி காசு கொடுக்கிறோம். மெய்யான திராட்சை செடியாக ஓடி இணைந்து இசைந்து நாங்கள் இந்த உலகத்துக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இசப்பா எங்கள் ஊரனுக்கும் உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளெல்லாம் நல்ல சத்தியத்தை கேட்டீங்க. சத்தியத்தின்படி நீங்க அவருக்கு சிநேகிதர்களாய், சீடர்களாய், சாட்சிகளாய் வாழும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா.